Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், மிக்ஸி க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் டூர், ஹோம் டூர் நிறையவே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பிசைஞ்சு வைக்கிறதுன்னு, அடுத்து நம்ம சமையல் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக மாற்றுறதும் நாங்கள் இதில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டிப் பார்க்க போது காரக்குழம்பு செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன டிப் தான். அதாவது வெண்டைக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது வெண்டைக்காய் அப்படியே நம்ம ஆட் பண்ணி செய்யாமல் இது போல் கொஞ்ச நேரம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் காரக்குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வெண்டைக்காயை வதக்கிட்ட பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணி நம்ம காரக்குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம். இந்த டிப்பில் நாம் உருளைக்கிழங்கு எப்படி கலர் மாறாமல் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா துருவி தான் வச்சுருக்கேன். இது துருவி அப்படியே நம்ம பிளேட்டில் போட்டு வச்சோம்னா கருத்துரும். ஸோ இது போல் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம தாளிக்கும் போது தண்ணியிலேருந்து நம்ம வடிச்சிட்டு இது போல் தாளித்தோம்னா பாருங்கள் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் அப்படியே ஒயிட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் அதே போல் தான். இது வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கொயராக கட் பண்ணி. இதையும் நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கும் போது தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து வடித்து அப்புறமா தாளிச்சிக்கலாம். அப்போ கலர் மாறாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் உருளைக்கிழங்கு குறித்து தான். நம்ம பூரிக்கு மசாலா செய்யும் போதோ இல்லை கிரேவி செய்யும் போதோ இது போல் உருளைக்கிழங்கை எப்படி நம்ம ஸ்மாஷ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட மேஷர் இல்லை அப்படின்னா இது போல் ஜஸ்ட் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இதை நம்ம இது போல் பேக் சைடு திருப்பி வச்சு இது போல் நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னா உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி நைஸாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான ரெசிபி செஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம மேஷர்லாம் தேட வேண்டியதில்லை, அப்படி இல்லைனா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்ம 4ல் நாம் மிளகு பூண்டு இதெல்லாம் எப்படி நம்ம இடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது இடிக்கல்ல நம்ம மிளகு பூண்டுலாம் இடிக்கும்போது அப்படியே தெறிக்கும், நம்மளால் இடிக்கவே முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம தெறிக்காமல் சிதறாமல் இடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி இது போல் இடிச்சிக்கிறேன். இடிக்கும்போது தெரியும் உங்களுக்கு, மிளகுலாம் பாருங்கள் எப்படி சிதறுது வெளியெல்லாம். ஸோ இது நம்ம சிதறாமல் எப்படி ஸ்மாஷ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இது போல் ஒரு ஆர்டினரி கவர் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த கவர் இடிக்கல் மேலே இது போல் நம்ம நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இடிக்கல்ல வச்சு நம்ம இடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ இல்லை கொரகொரப்பாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நம்ம நிறைய வேணும்னா மிளகுத்தூள் நம்ம பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஆனால் அப்பப்போ நம்ம பொங்கலுக்கோ இல்லை வேறு எதுக்காவது நமக்கு தாளிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அப்போ நம்ம இது போல் இடிக்கல் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இடிக்கிறதே நமக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சமாக இடிக்கும்போது இது போல் நீங்கள் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை காட்டன் பேக்ஸ், இப்போ நமக்கு நிறைய சின்ன சின்ன காட்டன் பேக்ஸ் கிடைக்கும், அது கூட நீங்கள் இது போல் மேலே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இடிச்சிங்கன்னா பவுட்ரு வந்து வெளியே சிதறாமல் நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பவுட்ரு ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தது பூண்டு இடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, இடிக்கல் யூஸ் பண்ணும்போது இது போல் ஒரு காட்டன் கிளாத்தை 4-5 ஃபோல்டாக மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இடிக்கல்ல வச்சு இடிச்சிங்கன்னா கவுண்டர் டாப் நமக்கு வீணாகாமல் இருக்கும். அடுத்த கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணி இடிச்சிக்கலாம். இடிக்கும் போதே பாருங்கள் பூண்டு எப்படி சிதறுது, ஏன்னா பூண்டு எப்பவுமே வழுக்கும். இது நம்ம இப்படி ஆகாமல் தடுக்கிறதுக்கு கவர் அது மேலே போட்டு நம்ம இடிக்கும்போது நல்லா க்ளீனாக நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். பூண்டை நமக்கு சிதறாது, டைமும் நமக்கு சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவருக்குள்ளே கூட பூண்டை போட்டு இது போல் இடிக்கல் வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அப்போது சிதறாமல் க்ளீனாக எடுத்துக்கலாம். ஏன்னா கவரில் பாருங்கள் ரொம்ப ஒட்டாது, ஈஸியாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பட் இதுக்கு நீங்கள் காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது போல் நாம் மிளகு பூண்டு எதெல்லாம் நம்ம இடிக்கலை இடிச்சிக்கிறோமோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் நம்பரில் கொஞ்சமாக மீதியாகிற சட்னி இல்லை காய்கள் இதெல்லாம் எப்படி நம்ம சூடு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புதினா சட்னி கொஞ்சமாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கடாயில் ஆட் பண்ணி சூடு பண்ணோம்னா தீஞ்சிரும், கலரே மாறி போயிடும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் பருப்பு வேக வைக்கும்போது நான் இன்றைக்கி பாசி பருப்பு தான் வேக வைக்கிறேன். அதுக்கு தேவையானது எல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம அதுக்குள்ளே ஒரு நல்ல டைட்டான ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம சூடு பண்ண வேண்டிய பொருளை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி பருப்பு மேலே அப்படியே வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. முக்கியமாக பாசிப்பருப்பை வேக வைக்கும்போது எப்போவுமே நமக்கு தண்ணி வெளியே வந்து பருப்பும் வேகாமல் தீஞ்சு போயிடும், குக்கரெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக கிண்ணமோ இல்லை கரண்டியோ உள்ளே போட்டு வச்சோம்னா தண்ணி வெளியே வராதுன்னு ஆல்ரெடி நம்ம கிச்சன் டிப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே போல் ப்ராசஸிங் தான். குக்கர் மேலே பாருங்கள், ஜஸ்ட் நுரை தான் பொங்கி வந்து தண்ணி வழியில். அதே போல் நமக்கு சட்னியும் சூடாகிடுச்சு. ஸோ ஒரே டைமில் நமக்கு 2 வேலையும் ஆகிடுச்சு. பருப்போட தண்ணியும் வெளியே வரல, நம்ம சட்னியும் இன்றைக்கி சூடு பண்ணியாச்சு. பருப்பு நமக்கு கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சட்னியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சட்னியும் சூப்பராக சூடாகிடுச்சு. ஸோ நம்ம ஒரே டைமில் 2 வேலையை செஞ்சிட்டோம். இதனால் நம்ம டைம் சேவ் ஆகும், கேஸ் சேவ் ஆகும், எல்லாமே நமக்கு சேவிங் தான். அதுக்கடுத்து நம்ம பருப்பை தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஸோ இது போல் கொஞ்சமாக மீதியாகிற குழம்பு, காய் இல்லை இது போல் துவையல், சட்னி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி சூடு பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பில் சாஃப்டான சப்பாத்திக்கு எப்படி கோதுமை மாவு பிசைறதான்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே உப்பு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம எண்ணெயோ தண்ணியோ ஆட் பண்ணோம். அடுத்து நான் முதல்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நான் எடுத்திருக்க கோதுமை மாவு அளவுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் டோட்டலாக ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்ல மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபார்ம் ஆகும். அதையெல்லாம் நம்ம கைகள்லேயே உடச்சி நம்ம பிசையும் போது அப்போவே நமக்கு மாவு நல்லா சாஃப்டாகி வரும். உங்களாலே அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பவும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக அதே போல் கைகளே நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பிசையும் போது மாவு நல்லா நமக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல நீங்கள் எண்ணெயில் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி குறைவாக தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கைகளில் மாவு உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. இதை நீங்கள் ஊற வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே நீங்கள் உடனே சப்பாத்தி செஞ்சாலும் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் எப்போவுமே உடனே தான் சப்பாத்தி செய்வோம். பாருங்கள், கைகள்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது, மாவு ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு மாவு ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி பண்ணுவாங்க. அதுபோல் நீங்கள் செய்கிற போல் இருந்தால் நீங்கள் மாவு மேலே ஜஸ்ட்டு எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போது மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும், சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே மாவு பிசைஞ்ச உடனே சப்பாத்தி செஞ்சுருவோம். செய்யும்போது எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு ஸ்பூனில் தடவி தான் விடுவோம். ஏன்னா சப்பாத்தி நம்ம தவால செய்யும்போது எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் சப்பாத்தி, சாப்பிடவே நமக்கு ஒரு மாதிரி திகட்டும். ஆனால் பிசையும்போது இது போல் நீங்கள் 2 to 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஆயிலியாக இருக்காது. ஸோ நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க இந்த டிப்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.